வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். ஒரு இடி மின்னலா பாயுது அப்படின்னா அது எந்த அளவுக்கான எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? கிட்டத்தட்ட 280 கிலோ வாட்ஸ் வரைக்கும் அதால எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா 280 தானே அப்படின்னு நீங்க ஈஸியாலாம் நினைச்சிட முடியாது. ஒரு ஈவி கார் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஈவி காருக்கு நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா ஒரு 400 கிலோமீட்டர் ஓடலாம்ப்பா அப்படின்னு சொல்லும். அந்த பேட்டரியோட ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி 200 கிலோமீட்டரோ 400 கிலோமீட்டரோ அது மாறி மாறி நமக்கு கொடுக்கும்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கும்போது ஒரு மின்னலுடைய தாக்கத்திலிருந்து வரக்கூடிய எனர்ஜியை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஈவி கார்ல கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஈவி கார் சென்னை டு கோயம்புத்தூர் டிராவல் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா 550 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த காரால போக முடியும். சில டைம் ரிட்டர்ன் வர்றது கூட அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த லெவலுக்கான எனர்ஜியை ஒவ்வொரு இடியும் மின்னலும் ப்ரொவைட் பண்ணுது. அதனால தான் இடி மின்னல் கிட்ட மட்டும் மாட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. துபாயை தவிர மீதி எந்த கண்ட்ரியா இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த பெட்ரோல் டீசலுடைய விலையை பார்த்து அதிர்ந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா துபாய் மட்டும் கால் மேல கால் போட்டு ஜம்பமா உட்காந்துருக்கும். சரி, என்னதான் இங்க வார் நடந்துட்டு இருந்தாலும் துபாய் மட்டும் எப்படிப்பா இவ்வளோ லக்ஸரியஸா இருக்கு அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? 1960 வரைக்குமே துபாய் பஞ்சத்துல அடிபட்ட ஒரு இடமா தான் இருந்துச்சு. ஏன்னா அப்போ பெருசா யாருக்குமே பெட்ரோல் டீசல்லாம் தேவையே படல. ஆனா அப்போ வரைக்கும் துபாயில அவ்வளோ பெட்ரோல் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயமும் துபாயில தெரியவே இல்லாம தான் இருந்துச்சு. அந்த கவர்மெண்ட் எப்போ பெட்ரோலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, பெட்ரோல்ல இருந்து டீசல்ல இருந்து லித்தியம் இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பிரிக்க ஆரம்பிச்சாங்களோ, எல்லாத்துக்குமே காசு போட முடியும், அதுக்கான வரியை கொடுக்க முடியும், இதை வச்சு நம்மளுடைய நாட்டை டெவலப் பண்ண முடியும்னு அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளேனால தான் இன்னைக்கு இந்த உலகத்திலேயே ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் கண்ட்ரி அப்படின்ற பேரு துபாய்க்கு இருக்கு. இப்போ வரைக்கும் துபாய் பெரிய அளவுல வளர்ந்துருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய பெட்ரோல் தான். ஒருவேளை அதே மாதிரி இந்தியாவில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு இந்தியா தான் டாப் மோஸ்ட்ல இருந்திருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை நம்மளவே எங்கேயாச்சும் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு போயிருந்தோம்னா ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய ஜூஸ் ஷாப்லாம் போகும்போது ஒரு சில பேர் ஐஸ் எல்லாம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் அவங்களுக்கு என்ன ஐஸ் அலர்ஜியாவா இருந்திருக்கும்? அங்கதான் நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். பொதுவாகவே ஐஸ் மேனுஃபேக்சரிங் அப்படின்றது ஜூஸுக்குன்னு தனியா ப்ரொவைட் பண்றது கிடையாது. இன்டேக்காக மட்டும் ப்ரொவைட் பண்ற ஐஸ் வேற எங்கேயுமே பெருசா நீங்க பார்க்க முடியாது. இன்டேக்காக ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஐஸ் காஸ்ட்லியாகவும் இருக்கும். அதனால ரொம்ப சீப்பஸ்ட் ரேட்ல கிடைக்கக்கூடிய ஐஸ் எது அப்படின்னு பார்ப்பாங்க. மாச்சுரியிலலாம் முன்னாடி பாடியை ப்ரிசர்வ் பண்றதுக்காக ஐஸ் கட்டிஸ் கொடுப்பாங்க. இப்பெல்லாம் மிஷினா வந்துருச்சு. பட் முன்னாடி ஐஸ் மேனுஃபேக்சரிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் பாக்ஸ்ல போட்டு வைப்பாங்க. அந்த டைம்ல ரொம்ப கூலிங்கா இருக்கும். அதுக்காகவே தான் ஐஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது இல்லாம வேற வெஜிடபிள்ஸ் இல்ல கொஞ்சம் ட்ரையா இருக்கணும், அதை வந்து ஃப்ரோசன் பண்ணும் அப்படின்ற மாதிரியான இடங்களுக்கு மட்டுமே தான் நிறைய ஐஸ் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக தான் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்டேக் பண்ற ஐஸை விட இது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நிறைய பேர் இதை கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வாங்கியும் வாடிக்கையாளர்களுக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஐஸ் எல்லாம் நிறைய பரவுச்சு. அதனாலதான் அந்த ஐஸ் எல்லாம் டியூப்ல வச்சு அடி அடி அடிப்பாங்க. அதை அடிச்சதுக்கு அப்புறமும் பார்த்து வாங்குறதுக்கு மனசு வரும்ன்றீங்க? உலகத்துல என்னதான் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இல்ல கோரியோகிராஃபர்ஸ் இப்படி நிறைய பேர் இருந்தாலும் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி வர முடியுமாப்பா, ஜாக்கி ஜான் மாதிரி வர முடியுமாப்பா, ப்ரூஸ்லி மாதிரி வர முடியுமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் அந்த இடத்துல மட்டும் இல்லைங்க, உலக அளவில் இவங்களுக்கு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க. இவங்க ஒரு ஐகானா பார்க்குறாங்க. இப்போ இந்த மைக்கேல் ஜாக்சனை பொறுத்த வரைக்கும் அவர் எதனால் இறந்தாரு அப்படின்ற ஒரு விஷயமே இப்போ வரைக்கும் மர்மமாக தான் இருக்குது. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் அவருடைய மூக்கு நல்லா தான் இருந்துச்சு, எதுக்கு சர்ஜரி பண்ணாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஆனால் அந்த சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமும் அவர் அழகானாரு, அது ஒரு தனி அழகுன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ எதனால் அவர் இந்த சர்ஜரி பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்டால் மைக்கேல் ஜாக்சனுடைய மூக்கு சின்ன வயசாக இருக்கும்போது ரொம்ப குண்டாக இருக்குமா. அவருடைய அப்பா அந்த மூக்கை வச்சு கலாய்ச்சிட்டே இருப்பாராம். இதை எப்படியாவது மாற்றி ஆகணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக, தன்னுடைய அப்பா கலாய்க்கிறாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மூக்கில் கை வச்ச மனுஷன் அதுக்கப்புறமா முகத்தையே நிறைய சர்ஜரி பண்ண வேண்டியதா ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. மூக்கு அப்படின்ற ஒரு விஷயம் மாறினதுக்கு காரணமே அவங்க அப்பா தானா. 1.5 லட்சத்துக்கு ஒரு டாக்ஸ், 2 லட்சத்துக்கு மேல ஒரு டாக்ஸ், 5 லட்சத்துக்கு மேல ஒரு டாக்ஸ், 10 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு டாக்ஸ். இப்படி நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டாக்ஸ் கட்டுறோம் இல்லையா? அப்ப அந்த சம்பாத்தியத்துல இருந்து நம்ம கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு பணத்தை ஒதுக்கி வைக்கிறோம். இது என்னப்பா இந்தியாவில் எல்லா இடங்கள்லையும் அப்படிதானே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதான் கிடையாது. உங்களுக்கு நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிக்கிம் தெரியுமா? அதுக்கு மேலேயே இருக்கு. அந்த சிக்கிம்ல பார்த்தோம்னா நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, நீங்க கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டியதே இல்லை. நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியம்லாம் உங்களுக்கு தான்.
ஸோ கவர்மெண்ட் அதுக்கான இனிஷியேட்டிவ் மட்டும் தான் எடுக்குமா. நம்ம ஊர்ல வீடை ரெண்ட்டுக்கு எடுக்கிறதுக்கு பேசாம சொந்த வீடே வாங்கிட்டு போயிடலாமேப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வருது. ஏன்னா இப்பெல்லாம் ரெண்ட் நினைக்கிற மாதிரி கிடையாது. 15,000 20,000 அப்படிலாம் ரெண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, வருஷம் வருஷம் ஏத்துறவங்க, 6 மாசத்துக்கு ஒரு தடவை ரெண்ட் ஏத்துறவங்க, இப்படி நிறைய பேர் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். அதனால தான் புது புது டெனண்டா மாறிட்டே இருப்பாங்க. அதுக்குன்னு வீடை காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியுமா? இந்த ஒரு விஷயம் எங்கேயுமே நம்மளுடைய பாப்புலேஷன்ல இருக்கக்கூடிய ஒருத்தருமே இதை ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகவே ஜெர்மனில இப்போ வரைக்கும் ரெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த ஹைக் பண்ணக்கூடாதுன்னு அந்த கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே இருக்காங்க. அண்ட் ஜெர்மனில இருக்கக்கூடிய மக்களுமே ரொம்ப மனிதாபிமானம் இருக்கக்கூடியவங்க தான். அதனால அப்படியே ஏற்றணும்னு நினைச்சாலும் நம்ம ஊர் கணக்குப்படி ஒரு 100 ரூபாயோ 150 ரூபாயோ ஏற்றுவாங்களே தவிர்த்து அதுக்கு மேலே அவங்க வாடகை ஏற்றவே மாட்டாங்க. ஏன்னா ஜெர்மனியில் ரெண்டல் இன்கம்மை ஒரு பெரிய அசட்டாகவே பார்க்க மாட்டாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்ட் அப்படின்றது வெறும் அந்த வீட்டை ஓன் பண்ணியிருக்கக்கூடிய ஓனருக்கு மட்டும் கிடையாது, இருக்கக்கூடிய பேங்க்ஸுக்குமே அதுலேருந்து போகக்கூடிய பர்சன்டேஜ் அப்படின்னு இது ஒரு பெரிய வணிகமாகவே ஆயிடுச்சு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் எல்லாமே ரெண்டில் நம்பி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனா ஜெர்மனில அப்படி கிடையாது. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.